ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹேண்ட். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து ஒரு வீக்கெண்ட் ரொட்டீன் எப்படி போச்சு அப்படின்றத அவங்க கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நதின் சித்து வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வச்ச பொருள் வந்து வச்ச இடத்துல இருக்காது. சொல்லப்போனால் ஊரில் அப்படின்னா அவங்க வெளியில் தான் அதிகம் விளையாடுவாங்க, வீட்டுக்குள்ளே விளையாடுறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இங்கே வந்து வீட்டுக்குள்ளே மட்டும்தான் அதிகமாக விளையாடுற மாதிரி இருக்குது. அப்படிங்கிறனால அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை, ஏன்னா அவங்க அதை தான் பண்ண முடியும். இல்லை குழந்தைங்க தானேங்க, இன்னும் ஒரு 10 வருஷம் போயிடுச்சுன்னா ஐயோ என்ன எல்லா பொருளும் அதே இடத்துல இருக்கே அப்படின்ற மாதிரி தோணும். இப்போ வந்து இந்த ஃபேஸ் வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். காலையிலேருந்து இவங்க 2 பேரையும் நான் உட்கார வச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, அது வந்து பெயிண்டிங் தான். பெயிண்டிங்னால் மட்டும்தான் அவங்க உட்கார வைக்க முடிஞ்சுது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறனாலே நாங்கள் கொஞ்சம் அந்த வாட்டர் பெயிண்டிங், அப்புறம் அக்ரிலிக், அப்புறம் க்ரையான்ஸில் வந்துட்டு ஆயிலு, பேஸ்டலு, கலர் பென்சில்ஸ் அதுன்னு சொல்லிட்டு அதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு பாக்ஸே வச்சுருக்காங்க. வீக்கெண்ட்ஸ்னால் அதை எடுத்துகிட்டு வந்து உட்காருவாங்க. நான் ஏதாவது ட்ரா பண்ணி கொடுப்பேன், அதை உட்காந்து வரைஞ்சிட்ருப்பாங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்தது. அதையும் நான் உள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் அந்த குப்பை போடுறப்போ இவ்வளோ க்ளீனிங் ஒர்க் இவ்வளோ இருக்கான்னு குழந்தைங்களுக்கும் தெரியும். அதனால் அவங்களே கொஞ்சம், ஏன்னா ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அது. கொஞ்சம் நான் செஞ்சுனா அது கொஞ்சம் நேரத்தில் செஞ்சு முடிச்சிடுவேன். பட் அவங்களுக்குள்ளே கொண்டு வரும்போது எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அவங்களுக்கு அது புரியும் இல்லைங்க, ஓகே இதில் இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறனாலே அவங்களே வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணிப்பேன். இதெல்லாம் வந்து நான் ட்ரா பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்க 2 பேர்த்தையும் கலர் பண்ண சொல்லி. நதின் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் வந்து அவனுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டு. பட் சிது வந்து பென்சிலில் தான் பண்ணுவான். அப்படின்னா அவனுக்கு பென்சில் வந்து கொடுத்துருக்கேன். ஆனால் பெயிண்டிங் கேட்டார். இல்லைக்கண்ணா உனக்கு அடுத்த ஸ்டேஜ் தான், இந்த வந்து நீ வந்து பென்சிலில் நல்லா பண்ணினா உனக்கு நான் பெயிண்ட் கொடுக்குறேன்னு அவனும் அழகாக பண்ணிட்டு வந்து கொடுத்தான் நான் ட்ரா பண்ணி கொடுத்ததுக்கு. ஆக்சுவலாக நான் முயல் குட்டி அதில் போட்டு தரல. உடனே அம்மா எனக்கு முயல் குட்டி போட்டு கொடுத்தா நான் ட்ரா பண்ணேன் சரின்னு சொல்லிட்டு முயல் குட்டியும் போட்டு கொடுத்தேன். நதினுக்கு வந்து இந்த நான் ட்ரா பண்ணி கொடுத்தேன். அவன் வந்து மொபைலில் என்ன கலர் இருக்கோ அதே கலர் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கலர் கொடுத்துட்ருக்காரு. நதின் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆர்ட் கிளாஸ் வந்து போனான். அதனால் கொஞ்சம் அந்த பெயிண்டிங்லாம் வந்து எப்படி கொடுக்கணும், அந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் எப்படின்றது ஓரளவுக்கு அவனுக்கு தெரியுது. அப்படிங்கிறனால கொஞ்சம் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு. இந்த 2 புலிக்குட்டியும் நான் உட்கார வைக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கிறது வந்து பெயிண்டிங் தாங்க. இப்போ உட்காந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் இருக்குது அவங்களுக்கு. வேறு என்ன சொல்லி தருவாங்க? அந்த டிராயிங் கலர் பென்சிலில் அடுத்த ஸ்டேஜ் வந்து கலர் பென்சில், அடுத்த ஸ்டேஜ் வந்து ஸ்கெட்சிங்கு, அடுத்த ஸ்டேஜ் தான் பெயிண்டிங் வரும். ஓகே, இப்போ என்ன ஸ்டேஜ் வரைக்கும் முடிச்சிருக்க? நான் வந்து கலர் கிரையான்ஸ் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கலர் பென்சில் முடிச்சிட்டேன். ஸ்கெட்சிங் முடிக்கணும். ஆக்சுவலாக வந்து நாங்கள் சென்னை ஃபஸ்ட் டைம் இங்கே வந்தோம் இல்லைங்க, அப்போ இருந்த மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் எவ்வளோ நாள் இங்கே தாக்கு பிடிப்போம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கும் இங்கே புது பிளேஸில் அடாப்ட் ஆக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. குட்டீஸ்க்கு அதை விட ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்களாம் அழுகிறத பார்க்கும்போது நான் ரொம்ப வீக்காக இருந்தேன். ஆனால் வந்து நிறைய பேர் சொன்னீங்க போக போக உங்களுக்கு சென்னை பிடிச்சிரும், குழந்தைங்களும் அடாப்ட் ஆயிடுவாங்க, நீங்கள் வந்து அவ்வளோ வருத்தப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மெசேஜ்லேயே வந்து எனக்கு கொஞ்சம் பூஸ்டப் ஆன மாதிரி இருந்தது. எனக்கு வந்து சென்னை இப்போ ரொம்பவே பிடிச்சிருக்கு. லவ்லியாக பீப்புள்ஸ் நிறைய எனக்கு அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இவங்க கிளாஸ் போகிற வரைக்கும் இப்படி தான் பாட்டு போட்டு டான்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க கிளாஸ் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து என்னோடய ரொட்டீன் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறையா இருந்தது. எல்லாத்தையும் மிஷினில் போட்டு எடுத்து காய போட்டுட்ருக்கேன். சென்னையை பொறுத்த வரைக்கும் எப்போ வெயில் வரும் எப்போ மழை வரும்னே தெரிலங்க. ஊருக்கு வந்து இங்கே மழை வருதுன்னு ஊருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் ஐயோ இங்கே வெயில் பொழந்து அடிக்குது அப்படிம்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து மழை பெஞ்சிட்ருக்கோம். இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. நான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பார்சலை வந்து ரிசீவ் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து இண்டஸ் வேலியில் தான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக அவங்க கூட இப்போ நான் கொலாபரேட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ரொம்ப ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்டருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினேன். ரியலி ஒர்த் இட். நான் ஒரு ரீல் வந்து நான் போட்டிருப்பேன். ஒரு சிக்கன் கிரேவி வந்து அதில் ஒரு வாக் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த வாக் எங்கே வாங்கினீங்க எல்லாத்துலேயுமே சொன்னேன் நான் இண்டஸ் வேலியில் வாங்கினேன்னு சொல்லிட்டு. அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வாங்கினேன், நான் ரிக்ரெட்டே பண்ணலாங்க. ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ். நியர்லி 3 இயர்ஸ்க்கு மேலே அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் ஊரில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக அதை வச்சுட்டோமேன்னு சொல்லிட்டு சரி இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு அதே வாக் வந்து நான் திரும்ப வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் 3 இயர்ஸ் பேக் வந்து நான் இந்த ப்ராடக்ட் வாங்கி அன்பாக்ஸ் பண்ணும்போது நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதே தான் இப்போவும் ஃபீல் பண்ணுறேன். குவாலிட்டி அவ்வளோ அருமையாக இருந்தது. அப்புறம் இட்லி பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நான் 7 குழி இருக்க மாதிரி தான் இட்லி பாத்திரம் வாங்கியிருந்தேன். நான் வந்து எனக்கு சொல்லியே ஆகணும். இந்த விஷயம் யாரெல்லாம் நோட் பண்ணுவீங்கன்னு தெரில. நம்ம இட்லி வந்து ஊற்றும்போது வந்து ரொம்ப
குழி வந்து ஆழமாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னா உருண்டையாக வரும். இது வந்து தக்கையாக கொடுத்ததுனால நல்லா இட்லி வந்து ஸ்பான்ச்சியாக இருக்குங்க. அதே மாதிரி அந்த பாட்டம் வந்து உங்களுக்கு சாண்ட்விச் பாட்டம் கொடுத்துருக்காங்க. இண்டக்ஷனையும் சப்போர்ட் பண்ணி நமக்கு ஸ்டவ்வும் வந்து சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி வந்து இது மல்டி யூசேஜ் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். கடாயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு கிரேவி வந்து தாளிக்கிறோம் அப்படின்னா சூப்பராக அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மொத்தம் 5 பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 வந்து இட்லிக்கான பிளேட்டு, 2 வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்புறம் நம்ம மோமோஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் பாயில் பண்ண வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் புட்டெல்லாம் வேக வைக்கிறதுக்கு இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் நார்மல் கடாய் மாதிரி இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்கக்கூடிய அந்த லெட்டுமே நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க, ஏர் வந்து வெளியில் போகாத மாதிரி. நீங்கள் ஒரு 2 கிலோ சிக்கன்லாம் அழகாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தாளிச்சு விட்டு போய்க்கலாம். கொஞ்சம் இடம் எனக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்குன்னா ஒரு இட்லி பாத்திரம் வாங்கி கடாயாகவும் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் குக்கர் வந்து வாங்கியிருந்தேன். என்கிட்ட வந்து ரொம்ப குட்டியான குக்கர் தாங்க இருந்தது. சரி கொஞ்சம் பெரிய குக்கர் போகலாம், ஒரு 2 டம்ளர் மாதிரி சாப்பாடு வைக்கிறனா வேணுமே. ஏன்னா ஊர்லேருந்து இப்போ தீபாவளிக்கெலாம் கூட வந்துட்டு போனாங்க. அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சின்ன குக்கர்லேயே வந்து 2-3 வாட்டி சாப்பாடு வைக்கிற மாதிரி இருந்தது. சரி இந்த குக்கர்னால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோசை தவா, ஆக்சுவலாக வந்து இந்த எனக்கு ஹேண்டில் வச்ச மாதிரியான தோசை தவா ரொம்ப நாளாக நான் தேடிகிட்டே இருந்தேன். இவங்கக்கிட்ட ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஷீட் அயன், அதாவது நல்லா மொறுன்னு தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அயன் பேனு, எனக்கு வந்து அந்த வாக் வாங்கினேன் பார்த்திங்களா, அதை வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு இன்னொன்று பெருசாக இருந்தால் நல்லாயிருக்குமே, ஒரு 1.5 கிலோ சிக்கனில் நல்லா அழகாக பரட்டி எடுக்க வேணுமே அப்படின்னு நினச்சேன். அதனால் நான் இது வந்து வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஃப்ளாட்டாக இருக்குது. கீழே நம்ம சிக்கன்லாம் மொறுன்னு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த தவா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறப்ப இது யூஸ் பண்ணிக்கலாம் தான் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி நம்ம ஹூக்கில் வந்து மாட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகாக ரிவீட் மாடல் கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு ஸ்க்ரூ லூஸ் ஆகும் அப்படின்ற பயமே இல்லை. எனக்கு ரொம்ப நான் சாட்டிஸ்ஃபைன்னு சொல்வேன். நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் சிக்கன்லாம் நல்லா ப்ரௌனாக ஹோட்டல்ஸில் கிடைக்கிற மாதிரி வேணும்னா கண்டிப்பாக இந்த 2 தவாவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்புறம் அடிக்கடி பாலை பொங்க விட்ற கேஸான்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் எப்போ பால் வச்சனாலும் கண்டிப்பாக பொங்க விட்ருவேன். நம்பிக்கையோடு தான் பாலை வந்து காய வைக்க வைப்பேன். அதனால் இந்த குக்கர் நான் பார்த்த உடனே நான் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கின ப்ராடக்ட் தான் இது. ஆக்சுவலாக 1 லிட்டர் தாங்க இருந்துச்சு. எனக்குமே நான் 1 லிட்டர் தான் பால் வாங்குவேன், அதுக்கு மேலே வாங்க மாட்டேன். அப்படிங்கிறனால இது வாங்கிட்டேன். மெஷரிங் கப்போடு வந்து கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நான் பாலை வந்து பொங்க விட்டேன். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதான் நான் உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன். காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பாலை பொங்க விட்டிங்களா கௌதமின்னு கேட்டுறாதீங்க, அப்படிலாம் இல்லைங்க. நான் டெய்லியும் இதே வேலை தான் பண்ணுறேன். இன்றைக்கி நான் இண்டஸ் வேலியில் வாங்கின எல்லா ப்ராடக்ட்ஸுமே எனக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நீங்களும் இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸ்பைசி மசாலா அப்படின்ற கூப்பான் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா up to 12% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மறக்காம அந்த கூப்பான் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பாத்திரமே வாஷ் பண்ணிக்கலாம். நான் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி வந்து நேற்று பண்ணேன். அதான் நான் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கறி தோசை வந்து பண்ணேன். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ அளவுக்கு மட்டன், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இண்டஸ் வேலி குக் வேறு யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா குட்டி குக்கரில் நான் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த குழம்பெல்லாம் வெளியில் வந்துடுங்க. அதனால் நான் பெரிய பாத்திரத்துலேயே போட்டு வைக்கிற மாதிரி இருந்தது. அதனால் இந்த குக்கர் எனக்கு கரெக்டாக இருந்ததுனால அந்த குக்கரில் போட்டேன். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் கரம் மசாலா பொருள், அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, 2 தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட வந்து அந்த குழம்போட கெட்டித்தன்மைக்காக நீங்கள் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5-6 முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன். இது கூட தேங்காய் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். தேங்காய் வந்து நான் மோஸ்ட்லி இது மாதிரி திருவி நான் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருவேன். நம்ம ஸ்கூல் டைம்லலாம் கொஞ்சம் ஹரிபரியாக சமைப்போம்லங்க, அப்போல்லாம் வந்து ஒவ்வொரு டைமும் தேங்காய் உடச்சி பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸ்னால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கப்போ இந்த மாதிரி பண்ணி வச்சுப்பேன். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்க்கணும். ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துக்கூடாது, ரொம்ப குழம்பு மாதிரி ஆயிடும். இப்போ இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நதின்னு சிது பசிக்குதுனாங்க, சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு முட்டை தோசை அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் குழம்பு வந்து தாளிச்சு விட்டேன். இந்த கடாய் எல்லாமே சீசன் பண்ணியே வரதுனால நமக்கு ரெடி டு யூஸ் தான். நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு தோசை மட்டும் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அடுத்த தோசையும் அழகாக வந்துருச்சுங்க. ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம் அயன் கடாய், நம்ம எப்படியோ இருக்குமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை, அழகாக தோசை வருது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்கான தாளிப்பு பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா எண்ணெய், அதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், உப்பு, அப்புறம் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அந்த எண்ணெயிலே வதக்கி விடணுங்க. இது வந்து அந்த கிரேவிக்கு வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், டக்குன்னு கரைஞ்சிடக்கூடாது. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மட்டன் இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அந்த உப்பு காரம்லாம் பிடிச்சி வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்கோம்லங்க அந்த வெங்காயம், முந்திரி, தேங்காய், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது நல்லா ஃபைனாக அரைச்சி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் மட்டன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கறி தோசை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மட்டன் இன்னும் கூட சின்னதாக கூட நீங்கள் வந்து பிச்சு போட்டுக்கலாம். நான் தோசை ஊற்றும் போது பார்த்திங்கன்னா நான் பிச்சு போட்டுப்பேன்.
நம்ம எல்லாம் வேக வைக்கும்போது ரொம்ப கொலன்னு வெந்துருச்சுனாலும் அந்த டேஸ்ட் இல்லாமல் போயிடும். அங்கே வாய்க்கு அடிபடுற மாதிரி இருக்கணும் பீசஸ். இப்போ அந்த அரைச்ச விழுது நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது நல்லா தளன்னு கொதிக்கட்டும். மட்டன் வேக வச்ச தண்ணியும் பார்த்திங்கன்னா நான் இது கூடயே சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா கொதித்து கெட்டி ஆகும் பார்த்திங்களா, அந்த கன்சிஸ்டன்சி வரணும். நல்லா தளன்னு கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிரேவி கொஞ்சம் திக்காகும் பார்த்திங்களா. அப்போ அந்த கிரேவி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாத்திரத்துக்கு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எடுக்க வேண்டாம். நமக்கு வந்து அந்த நம்ம தோசைக்கு தொட்டு சாப்பிடுவோம் இல்லைங்க, அந்த குழம்பு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கிரேவி மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கிரேவி வந்து அப்படியே விட்டுருங்க. அந்த மட்டன் கூட வந்து நல்லா கோட் ஆகி அந்த கிரேவி வரணும். நல்லா அந்த மட்டனும் நல்லா ஜூஸியாக இருக்கணும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிறதுக்காக நான் விட்டுருக்கேன். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து தூவிக்கோங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மல் தோசையே எப்போவுமே நான் செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் மட்டன் கறி தோசைக்கு வந்து நீங்கள் ட்ரை கொடுத்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தோசை ஊற்றிருக்கேன். தோசை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டை, அந்த குழம்பு நம்ம எடுத்து வச்சோம் பார்த்திங்கன்னா அந்த மட்டன் குழம்புல ஒரு கரண்டி சேர்த்து நல்லா அடித்து விட்டு அந்த தோசைக்கு மேலே வந்து ஊற்றிடுங்க. இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம தோசை வந்து சாஃப்டாக தான் இருக்கணும். டக்குன்னு வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிட வேண்டாம், நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதெல்லாம் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம்ல அந்த மட்டன் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த கிரேவியோடு சேர்த்தே போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம் சாப் பண்ணி மேலே வந்து போட்டுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் விட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா மேலேயும் நல்லா வெந்து வரணும். இப்போ திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதே மாதிரி நம்ம திருப்பி போடும்போது பார்த்திங்கன்னா அந்த கடாயில் தான் நம்மளோட மட்டன் போய் படும், நல்லா அப்படியே கிறிஸ்பி ஆயிரும். அது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெப்பர் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் மேலே கொஞ்சம் பெப்பர் வந்து தூவிக்கலாம். பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க. இந்த கறி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு நம்ம எடுத்து வச்சோம்ல, அந்த குழம்புல வந்து ஒரு கரண்டி, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் தேங்காய் சட்னியும் கூட வச்சுக்கலாம். பட் இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சுடன்னு சர்வ் பண்ணுங்கள். இப்படி தான் நேற்று என்னோட ரொட்டீன் போச்சு. வாஷ் பண்ணி வச்ச பாத்திரமெல்லாம் நான் இன்றைக்கி எடுத்து வச்சிட்ருக்கேன். நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எறும்பு பாத்திரத்துக்கு லைட்டாக வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் எண்ணெய் வந்து லைட்டாக போட்டு இதில் வந்து ஃபுல்லாக நான் கோட் பண்ணி வச்சுருவேன். இப்படி தான் வந்து நான் இரும்பு பாத்திரங்கள் வந்து எப்போவுமே நான் மெயின்டைன் பண்ணுவேன். நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு வரவங்க கேட்பாங்க, எப்படி இந்த இரும்பு பாத்திரமும் இப்படி நீ மெயின்டைன் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா என்கிட்ட மண் பாத்திரமும் இரும்பு பாத்திரம் தான் நான் அவ்வளோ வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இங்கே நான் சென்னை வீட்டில் வந்து ரொம்ப டம்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போவும் பார்த்திங்கன்னா நிறைய மண் பாத்திரம் இரும்பு பாத்திரம் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா இப்போ எல்லா பாத்திரமும் வந்து லைட்டாக ஆயில் போட்டு வச்சுட்டேன். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும். நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த யூஸ்க்கு வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து இந்த கடாய் யூஸ் பண்ணலாமேன்னு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து இறாலில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபிங்க. ஆக்சுவலாக நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாலை பொங்க விட்டுட்டேன். ஆக்சுவலாக அந்த மில்க் குக்கர் வந்து நம்ம யூஸ் பண்ணிடலான்னு நினச்சேன். சரி நாளைக்கு வாஷ் பண்ணிட்டு நாளையிலேருந்து திருப்பி விழா பண்ணலான்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து கண்டிப்பாக பொங்க விடக்கூடாதுன்னு நினச்சேன். இன்றைக்கி பொங்க விட்டுட்டேன். ஐயோ, இந்த ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறதாங்க பெரிய விஷயம். பாலை பொங்க விடுறதுலாம் கூட கிடையாது. நான் இன்றைக்கி தூதுவளை ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காலையிலேயே கொஞ்சம் தூதுவளை இலை வந்து பறிச்சிட்டு வந்தேன். எங்கள் அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காலி இடம் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா புதராக தான் இருக்கும். ஆனால் நிறைய மூலிகை செடி வந்து அங்கே இருக்குங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தாங்கீரை, அப்புறம் தூதுவளை இலை. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி கொத்து கொத்தாக இருக்கும். நம்ம ஊரில் கூட கம்மியாக இருக்கும். பட் இங்கே பாருங்களேன் எவ்வளோ நம்ம துவையல் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரசம் வச்சோம் அப்படின்னாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய ஃப்ரெண்டு கூட வந்து 2 பேர் இருக்காங்க. என் ஃப்ரெண்டு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில். அவங்க கூட தான் போயிட்டு தூதுவளை இலையெல்லாம் பறிச்சிட்டு வந்து ரசம் வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். நதீன் குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிள் ஓட்டிகிட்ருக்காரு. அவர் எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் கீழே வந்துட்டேன் அப்படின்னா சைக்கிள் எடுத்து சுற்றுவார். தூதுவளையோட அந்த பழங்க இது சரி கொஞ்சம் மேலே கொண்டு போய்ட்டு பால்கனியில் வந்து போடலாம் நம்ம. ஏன்னா இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காலி இடத்து ஃபுல்லாக சுத்தம் பண்ண போகிறாங்க, அந்த எல்லாம் செடியெல்லாம் வெட்ட போகிறாங்க அப்படின்னாங்க. அப்புறம் மறுபடியும் தூதுவளை கிடைக்காம போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பழம் எடுத்து வச்சுருக்கேன். அம்மா வந்து சித்துக்கு டைம் உடம்பு சரியில்லைங்க. அப்போ ஊர்லேருந்து வரப்போ தூதுவளை செடியாக கொண்டு வந்தாங்க. அதனால் இருக்குது. பட் கொஞ்சம் இன்னொரு பேஸ்கெட்டில் போட்டு வைப்போம். ஏன்னா அடிக்கடி உங்களுக்கு சளி பிடிச்சிருது அப்படிங்கிறனால கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பழத்தை. சரிங்க, இதுக்கப்புறம் தூதுவளையெல்லாம் கட் பண்ணிட்டு போகணும். சொன்ன மாதிரி நான் வந்து இன்றைக்கி துவையல் கொஞ்சம் பண்ணலான் இருக்கேன். துவையல் வந்து நான் வீக் டேஸில் பண்ணிப்பேன். அதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். கொஞ்சம் வந்து ரசம் வந்து வைக்க போகிறேன். தூதுவளை ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய், அதில் வந்து கொத்தமல்லி, சீரகம், மிளகு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முழு தனியாக வந்து போட்டுக்கோங்க. அந்த கொத்தமல்லி வந்து முழு தனியாவாக இருக்கணும். அப்புறம் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. கடைசியாக க்ளீன் பண்ணி வச்ச தூதுவளை இலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திங்கன்னா போதும். நல்லா வதக்கிட்டு அதை வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 2-3 வரமிளகாய், ஏன்னா மிளகோட காரமும் இருக்குது, வரமிளகாய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அரைச்சி வச்ச அந்த தூதுவளை இலை
அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க. நான் அதில் வந்து வெங்காயம் பூண்டு மட்டும் தனியாக எடுத்து அரைப்பேன். ஏன்னா அது கொஞ்சம் அந்த வாய்க்கு அகப்படுற மாதிரி இருக்கணும். அந்த இலை, அந்த கொத்தமல்லி, சீரகம், மிளகாய் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருவேன். வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயமும் அந்த பூண்டு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த இலையெல்லாம் நல்லா அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டி ரசம் வந்து வச்சாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இறால் கிரேவி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய், அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மசாலா பொடிக்குன்னு ஒரு டப்பா வச்சுருக்கேன், 5 பெட்டி. அதுலேருந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா, அப்புறம் வந்து ஒரு பிஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துப்பேன். சேர்த்து இது நல்லா வதக்கிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கரம் மசாலாவோட வாசம் போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் நல்லா தளன்னு கொதிச்சதுக்கப்புறம் இறால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி க்ளீன் பண்ணியே வாங்கிட்டேன். அதை வந்து நீங்கள் முழுசாகவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2-3 நான் கட் பண்ணி சேர்க்குறேன். அப்போ எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கிடைக்கும்ல அப்படிங்கிறதுனால. கொஞ்சமாக இறால் இருக்கப்பெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஈவினிங் வந்து டக்குன்னு நமக்கு ஒரு சமையல் முடிச்ச மாதிரி இருக்கும். ரைஸ்க்கு செம்ம காம்பினேஷன், சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ இறால் சேர்த்து ஒரு 3 நிமிஷத்தில் வந்து இறால் வந்து கரெக்டாக வெந்துருங்க. அதுக்கு மேலே குக் பண்ணாதீங்க. அந்த கிரேவியோடு சேர்த்தே குக் ஆகட்டும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் முட்டை வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 3 முட்டை இன்றைக்கி நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து முட்டை எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், 1 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் அந்த எக்கும் இந்த இறால் எல்லாமே சேர்ந்து அல்டிமேட்டாக இருக்கும். இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அவங்க எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எப்படின்னு கேட்டு இப்போ இந்த ரெசிபி நான் ரொம்ப ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் சித்துக்குட்டியோட ஸ்கூலில் இது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நடந்தது தான். நிறைய பேர் கேட்டிங்கல்ல, சித்துவோட ஸ்கூல் வந்து எப்படி இருக்குது, அவனுக்கு வந்து பிடிச்சிருக்கான்ற மாதிரிலாம் கேட்டிங்கல்ல. ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அவனுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. அவங்க ஸ்கூல்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஒரு ஸ்பெஷல் அசம்பிளி அந்த மாதிரி எல்லாம் வைப்பாங்க. ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சீனியர் கிளாஸ்லேருந்து ஒருத்தவங்கள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்குமே வந்து தனித்தனி நாட்களில் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு குழந்தையுமே வந்து அந்த காம்படிஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த குழந்தைங்க சாலிடாக ஒரு 20 மெம்பர்ஸ் தானே இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால அந்த 20 பேருமே வந்து எல்லா ஈவெண்ட்ஸ்லேயுமே இருப்பாங்க. பேரண்ட்ஸ் வந்து எல்லா அவங்கவுங்க குழந்தைங்க ஸ்டேஜில் ஏறும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இல்லைங்க. அந்த மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சித்துவோட ஸ்பெஷல் அசம்பிளிக்காக நான் வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து நதினோட ஸ்பெஷல் அசம்பிளிக்கு நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். ஆக்சுவலாக அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான், அழுதுட்டான். எனக்கே அழுகாச்சு வந்துருச்சு. ஐயோ நம்ம லேட்டாக வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஏதோ முக்கியமாக எனக்கு கேப் ஏதோ கிடைக்கல. அப்புறம் வேறு வழி இல்லாமல் சரி வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு லேட்டானாலும் பரவாயில்ல வந்துட்டு போகணுமேன்னு வந்தேன். பட் ஆனால் முடிஞ்சிருச்சு. அந்த தப்பு இந்த டைம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே வந்தாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அழகாக வந்து அதுங்க முன்னாடி ஸ்டேஜ் முன்னாடி ஏறி அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாங்குவேஜ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இங்கிலீஷ் வந்து நல்லா அவங்க வந்து பேசுகிறாங்க. ஆக்சுவலாக எல்லா லாங்குவேஜுக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. பட் ஆனால் அவங்க நதின், சித்து 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் முன்னாடி வந்து பேசுகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப எதனாலும் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து திருக்குறள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லாம் பேட்சாக ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ்க்காக குழந்தைங்க ஸ்டேஜுக்கு வந்துகிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக நான்லாம் காலேஜ் முடிச்சுதாங்க ஸ்டேஜில் வந்து மைக் பிடிக்கிறதுக்கான எனக்கு முதல் வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. இப்போ இந்த வயசுலேயே குழந்தைங்கள அழகாக தயார் பண்ணி இந்த ஸ்டேஜில் கொண்டாந்து நிற்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்து ஒரு பெரிய எஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் டியூட்டருக்கு. ஏன்னா அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி, எல்லா குழந்தைங்களும் அழகாக பண்ண வைக்கணும். இல்லைனா பேரண்ட்ஸோட கண்டிப்பாக அவங்களோட எதிர்பார்ப்பு இருக்குல்லைங்க, நம்மளோட குழந்தை நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸையும் திருப்திப்படுத்தணும். அப்படிங்கும்பொழுது பெரிய ஒரு பொறுப்பு தான். பட் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க. எல்லா குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு அவார்ட் வந்து கொடுத்தாங்க. ஒவ்வொரு குழந்தைங்களும் கிளாஸில் வந்து எதில் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அதை பொறுத்து அவார்டு வந்து கொடுத்தாங்க. நம்ம சித்துக்குட்டி எதுக்கு அவார்டு வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். நதின் வந்து பார்த்திங்கன்னா குட் ரீடர் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு வந்து வாங்கினான். பார்ப்போம் நம்ம சித்துக்குட்டி எதுக்காக அவார்டு வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் சித்துவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு அவார்டு வந்து கொடுத்தாங்க. ஆக்சுவலாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரு அவார்டு கொடுப்பாங்க பேஸ்ட் ஆன் தேர் கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வந்து சித்து கொடுத்தது வந்து கைண்ட் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எந்த அவார்டு வாங்கியிருந்தாலுமே நான் இவ்வளோ வந்து ஹாப்பியாக இருந்திருப்பேன்னு தெரியல. எனக்கு கண்ணே கலங்கிருச்சு. அவங்க மேம் ஒவ்வொரு மீட்டிங்க்கு நான் போகிறப்பவும் சொல்கிறது வந்து ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக இருக்காங்க, எல்லா விஷயத்தையும் அவங்க ஷேர் பண்ணுறான் அப்படின்றது சொல்லுவாங்க. இப்போ ஒரு குழந்தை அழகாக கவனிக்குது அப்படின்னா குட் லிசனர் அந்த மாதிரி அவார்டு கொடுப்பாங்க. அந்த இதில் வந்து கைண்ட் ஹார்ட்டட் அவார்டு கிடச்சிது. அப்புறம் ஒரு 1 or
2 வீக்ஸ்லேயே வந்து அவனுக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடந்தது ஃப்ரூட்ஸ் தீமில். என்னோடய ஃப்ரெண்டு தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப அழகாக வந்து கிரேப்ஸ் வந்து போட்டு விட்டோம். இதில் வந்து செகண்ட் ப்ளேஸ் வந்து வின் பண்ணால். இப்படி தான் சித்துக்குட்டியோட அகடமிக்ஸு என்னோடய ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு. என்னோட நிறையா ஹாப்பியான விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ணால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த vlog பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.